திருநாவுக்கரசர் அவர்களும் விஜயோட தாவேக்காவுக்கு போறதா ஒரு தகவலும் வெளியில கசிஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? சுவாமிநாதன் எனக்கு நண்பர், 40 வருஷமா அங்கே பேத்திய கல்யாணம் போயிருந்தேன். அவரும் வந்திருந்தார். நான் உள்ளே இருக்கிறது அவர் தெரியும் வரும்போது. என்ன நான் உள்ளே இருக்கணுன்னா அவரை வழியாக அப்படியே ஓட முடியும். இந்தியாவில் இருக்கிற கட்சிகள் கட்சி நிதியாகவே வச்சுருக்காங்க. அது மாதிரி அங்கேயும் ஒரு கணிசமான நிதி இருக்கும். ஸோ இதெல்லாம் அங்கே விட்டுவிட்டு இப்போ தேர்தல் வர நேரத்தில் எம்எல்ஏ ஆகிற வாய்ப்புகள் இதெல்லாம் விட்டுவிட்டு எல்லாரும் எதுக்கு தாவேக்கா போக போகிறாங்க. அங்கே அந்த அதிமுக, எம்ஜிஆர், ஜெயலலிதா விசுவாசிகள் எல்லாருமே எம்எல்ஏ எம்பி வரப்போதில்லை, மந்திரியாக போகிறதில்லை. அடிப்படையில் இருக்கிற சாதாரண தொண்டர்களுக்கு அவங்களுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதான்றது அடுத்த சின்னம் தான் வரும். ரெட்டலை அதிமுகங்கிறது தொண்டர்களால் பெரும்பான்மையான தொண்டர்கள் இருக்கிறது எடப்பாடி தான் இருக்காங்க. அது காரணம். இன்னொன்று, அவர் சீனியர்கள் வருவாங்க அப்படிங்கிற தாண்டி டிசம்பர் இறுதிக்குள்ள எங்க தாவேக்காவை நோக்கி சில கட்சிகள் வரும், ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி அமைப்புன்ற இன்னொரு இதையும் சொல்லியிருக்கும் போது இப்போ காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி அமையும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு இல்லையா? இப்போ ஒருபோதும் ஸ்டாலின் அவர்கள் அதிமுகவே இல்லாத தமிழ்நாட்டை உண்டாக்குன்னு சொன்னதே கிடையாது. எதிர்கட்சிங்கிறது இருக்கணும். ஆமாம், பார்த்தாரா விஜயை பார்த்தாரா அப்படின்னு தெரியல. ஆனால் தொலைக்காட்சியில் அதிகாரபூர்வமான தொலைக்காட்சிகளே வந்துக்கிட்டு இருக்கு. அவரும் ஒத்துக்கிட்டு ஆமாம் பார்த்தேன்னு அவர் சொன்னதாகவும் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சில பேர் திமுக அலையன்ஸ்லேயே இருக்கணும்னு சொல்கிறது ஆட்கள் இருக்காங்க. இன்னொரு செக்ஷன் இல்லை விஜயோட போகலாம், புதிய கட்சி வந்திருக்காரு அவரோட போகலாம், சீட்டு கூட வாங்கி நிற்கலாம் அப்படின்னு. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈசி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதியுமான திருநாவுக்கரசர் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கேன் சார். ஒரு நீண்ட காலம் கழிச்சு மறுபடியும் சந்திக்கிறோம். ஆமா, மகிழ்ச்சி. போன முறையே சொல்லியிருந்தீங்க, இருந்தாலும் அதுல சின்ன அப்டேட் மாறிட்டு இருக்கிறதுனால இப்ப கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கும்னு சொல்லலாம். திடீர்னு உங்க நண்பர் செங்கோட்டையன் தாவேக்காவுல போய் இணைஞ்சிட்டார். அவர் இணைஞ்சதோட மட்டும் நிற்காம இன்னும் பல சீனியர்களும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கூட வந்து சேருவாங்க அப்படின்னு வேற ஒரு தகவலை சொல்லியிருந்தார். உங்களை கூட ஒரு திருமண நிகழ்ச்சியில சந்திச்சு அவர் பேசியிருந்ததும் திருநாவுக்கரசர் அவர்களும் விஜயோட தாவேக்காவுக்கு போறதா ஒரு தகவலும் வெளியில கசிஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? முதல்ல இந்த கேள்வியே அது ஏன்ட வர்ற போது எனக்கு ஒரு சங்கடமான கேள்வி. அது எப்படின்னா, என்னுடைய அரசியல் அனுபவம் ஒரு 50, நீங்களே அரசியலில் மூத்த தலைவர் அதெல்லாம் சொன்னீங்க. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் நான் கை குழந்த மாதிரி யாரும் தூக்கிட்டு போக முடியாது. எனக்கு ஒரு பின்னணி இருக்குது. 50 வருஷம் அரசியல் இருக்குது. 6 தடவை எம்எல்ஏ, 3 தடவை எம்பி. தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு துணை சபாநாயகர், அமைச்சர், மத்திய அமைச்சர், இந்த மாதிரி பல்வேறு மாநிலத்தில் பொறுப்பாளர், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர், இந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன். ஸோ அதனால் அவ்வளோ நாங்கள் சந்தித்தது உண்மை. ஒரு கல்யாணத்தில் என் நண்பர் வீட்டு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். அவருக்கு உறவினர் ஈரோடுலேருந்து கைலாச கவுண்டர்னு அந்த பகுதியில் பொள்ளாச்சி மகளிர் கட்சின்னு அவர் இல்லை, பெரிய ஃபேமிலி. சுவாமிநாதன் எனக்கு நண்பர், 40 வருஷமாக அங்கே பேத்திய கல்யாணம் போயிருந்தேன். அவரும் வந்திருந்தார். நான் உள்ளே இருக்கிறது அவர் தெரியும் வரும்போது. என்ன நான் உள்ளே இருக்கணுன்னா அவரை வழியாக அப்படியே ஓட முடியும். அவர் உள்ளே வராருன்னு எனக்கு தெரியும். அவர் உள்ளே வராருங்கிறதுக்காக நான் எந்திரிச்சு இன்னொரு கதை வெளியாக ஓட முடியும்? அதனால நான் ஏற்கனவே போய் அங்கே இருந்தேன். அங்கே தான் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன். அவர் வந்தார், பக்கத்தில் உட்காந்தாரு, பேசிக்கிட்டு இருந்தோம். நான் சொன்னேன் 70, நீங்கள் சொன்ன மாதிரியே 77லேருந்து அவர் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ இருந்திருக்காரு. நான் எம்எல்ஏ துணை சபாநாயகர் இருந்த காலத்தையும் தெரியும். அப்புறம் ஜெயலலிதா அவர்கள்ட்ட இருக்கும்போது 2 பேரும் அவர் அங்கேருந்து நானும் இருந்து நெருக்கமாக செயல்பட்டுருக்கோம். இப்படி அங்கே மட்டும் இல்லை, அவர் அந்த மாவட்ட சேர்த்து முச்சாமி அங்கே இருக்கார், அவருக்கு நண்பர் தான். அங்கே எடப்பாடி கட்சி நடத்திட்டு இருக்காரு, அவரும் நண்பர் தான். நான் 26 பேரோட ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவர், நான் துணைத் தலைவராக இருக்கும்போது இப்போ இருக்கிற தலைவராக இருக்கிற எடப்பாடியார் அப்போ எம்எல்ஏவாக இருந்தார். ஸோ எல்லாருமே நண்பர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் அதிமுக இருக்கிற பல பேர் நான் காலேஜிலேருந்து கொண்டு வந்து இளைஞரணி போட்ட ஆட்கள் தான் பல பேர் எம்எல்ஏக்களாக அமைச்சர்களெல்லாம் வந்தாங்க. முக்கியத்தர்களாகவும் இன்றைக்கி இருக்காங்க. ஸோ அதனால் அந்த சந்திப்புனாலேயே நான் அங்கே போகிறேங்க வரேங்க, அது அப்செட். அது இல்லை, அதை ஒதுக்கிறோம். அது அது உண்மை கிடையாது. உண்மை கிடையாது. அது 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 ஒதுக்கப்பட வேண்டிய கேள்வி. அது பிரச்சனை இல்லை. இன்னொரு கேள்வியும் அதோட ஒரு உப கேள்வியா சொல்லலாம். கேட்டீங்க இல்லையா? அதில்
நிறைய பேர் மந்திரிகள் வர போகிறாங்க, எம்எல்ஏ வர போகிறாங்க, அதெல்லாம் சொன்னார் அப்படின்னு. அது வந்து ஒரு அவரை கேட்கும்போது இன்னும் என்னை தொடர்ந்து பல பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். பட் ஒரு தலைவருங்கிற கட்சியில் போய் சேர்ந்துருக்காரு. சேர்க்கும்போது இல்லைங்க நான் தான் ஒரே ஆள் தான், எனக்கு பின்னாடி யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, இன்னும் நிறையா பேர் வர இருக்காங்கன்னு தான் சொல்லுவார். பட் யதார்த்தமாக ஒரு சில பேர் போக கூட செய்யலாம். ஆனால் எல்லாரும் அங்கே வந்து அது ஒரு திமுக அடுத்தபடியாக பெரிய கட்சிங்கிறது அதிமுக தான். அந்த அதிமுகவுக்குள்ளே இப்போ செங்கோட்டையன் வெளியே போயிட்டார். ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் நீக்கி அவர் இப்போ கட்சி ஆரம்பிக்கிறாரா என்னென்னு தெரியல. அந்த ஸ்டேஜில் டெல்லிக்கு போக்குவரத்தில் இருக்கார். ஏற்கனவே தினகரன் ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் பண்ணிகிட்ருக்காரு. சசிகலா கட்சி இல்லாமலே எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்பேன், ஆட்சியை கொண்டு வருவேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி பல குரூப் கோஷ்டிகள் இருந்தாலும் அதிமுகங்கிறது தொண்டர்களால் இருந்து பெரும்பான்மையான தொண்டர்கள் இருக்கிறது எடப்பாடி தான் இருக்காங்க. அது காரணம் அங்கே அந்த அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா விசுவாசிகள் எல்லாருமே எம்எல்ஏ எம்பி வரப்போதில்லை, மந்திரியாக போகிறதில்லை. அடிப்படையில் இருக்கிற சாதாரண தொண்டர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு எடுத்தால் அடுத்த சின்னம் தான் வரும், ரெட்டலை. அந்த கட்சி அதிமுகங்கிற பேர், அந்த அலுவலகம், இது கொடி இதெல்லாம், அப்புறம் அங்கே முக்கியஸ்தர்களுக்கு அங்கே இருக்கிற பணம், கட்சியில் குறிப்பிட்ட இப்போல்லாம் வந்து தேர்தலுக்கு நிதி அதிகாரப்பூர்வமாகவே திரட்டலான் இருக்கு. ஒவ்வொரு கட்சியிலையும் இப்போ பிஜேபியிலாம் சில 1000 கோடிகள் இருக்கு. அந்த மாதிரி அந்தந்த கட்சி அவங்க சக்திக்கு ஏற்ப 500 கோடி 400 கோடி 1000 கோடி 2000 கோடி இந்தியாவில் இருக்கிற கட்சிகள் கட்சி நிதியாகவே வச்சுருக்காங்க. அது மாதிரி அங்கேயும் ஒரு கணிசமான நிதி இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் அங்கே விட்டுவிட்டு இப்போ தேர்தல் வர நேரத்தில் எம்எல்ஏ ஆகிற வாய்ப்புகள் இதெல்லாம் விட்டுவிட்டு எல்லாரும் எதுக்கு தாவாக்க போக போகிறாங்க. அங்கங்கே ஏதாவது மனஸ்தாபத்தில் வர இவருங்க இருக்க முடியல நீக்கியாச்சு போகிறாரு. இது மாதிரி கட்டாயத்தில் அங்கே இருக்கிற சில பேர் போகலாம். அப்படி அதிருப்தியில் இருக்கிற சிலர் அது ஏதாவது கீழே 2 பேர் போகலாம். அதுக்காக எல்லாரும் ஒட்டுமொத்தமாக போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சொன்ன மாதிரி அதிமுகன்னா இப்போ எடப்பாடி தலைமையில் இருக்கிற அந்த கட்சி தான் பிரதானமான கட்சியாக இருக்குது. மற்றவங்க ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கலையோ விலகி போனவங்க. பட் அதுதானே உண்மை, யதார்த்தங்கிறது. வாக்கு வங்கி கட்சி தொண்டர்கள் அதுதானே. ஸோ எம்எல்ஏக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ போனவங்க வந்து யாருமே 20 எம்எல்ஏ 30 எம்எல்ஏ கூட்டி போகலையே. இப்போ ஓபிஎஸ் வெளியே போனார், முதலமைச்சராக இருந்தவர் தான். 4 பேர் 3 பேர் தான் போனாங்க. அதில் 2 பேரும் திருப்பி திமுக கொடுத்துட்டு போயிட்டாரு, அங்கே போயிட்டாரு. அதனால மிச்ச எம்எல்ஏ அவர் தானே இருக்காங்க. அப்போ உண்மையிலே அவர் தானே பெரிய கட்சியாக இருக்காரு. அதானே யதார்த்தம். அதனால அரசியலுக்காக எதை வேணாலும் பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்றது காங்கிரஸ் தலைவராக இல்லை, ஒரு அரசியலில் 50 வருஷம் இருக்கிற ஒருத்தர் தான் என்ன பேட்டி கேட்குறீங்க. உங்க நண்பர் செங்கோட்டையன் பர்சனலா சில விஷயங்களோட பகிர்ந்துருக்கலாம். தாவிகா போனது குறித்து அவருடைய ஏதாவது இல்லை, அது அவரே நான் என்ன நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா என்ன போயிருக்கா நல்லா இருக்கான்னு கேட்டா நல்லா இருங்க இருக்கு அப்படிதான் சொல்லுவார். அவரு சொன்னாரு. அதெல்லாம் பேசுவோம். அதுக்கு பேசிட்டு இருக்க நேரத்தில் எங்க கட்சிக்கு நீங்க வந்திருக்கோம், உங்க கட்சிக்கு நாங்க வந்திருக்கோம், இதெல்லாம் இந்த தலைவர் பேசும்போது அது நாகரிகம் இல்லை. இன்னொன்னு அவர் சீனியர்கள் வருவாங்க அப்படிங்கிறத தாண்டி டிசம்பர் இறுதிக்குள்ள எங்க தாவேக்காவை நோக்கி சில கட்சிகள் வரும், ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி அமைப்புன்ற இன்னொரு இதையும் சொல்லியிருக்கும் போது இப்போ காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி அமையும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு இல்லையா? ஒருவேளை வந்து கூட்டணி தொடர்பா கூட பேசியிருக்கலாம் உங்க கூட அப்படின்ற ஒரு என்கிட்ட உங்ககிட்ட கூட்டணி பத்தி பேசி அவர் பேசி என்ன பண்றது, நான் அவர் பேசினாலும் நான் என்ன செய்யறது. ஓகே, நான் வந்து மாநில தலைவரும் இல்லை, ஆல் இண்டியாவில் வந்து காங்கிரஸ்ல எந்த பொறுப்புலையும் கிடையாது. அப்கோர்ஸ் ராகுல் காந்தி என் மேலே அன்பாக இருப்பார், நானும் அவர் மேலே அன்பாக இருப்பேங்கிறத தவிர கட்சியில் நான் வெறும் 5 ரூபா மெம்பர் தான். எனக்கு என்கிட்ட பேசி நான் ஒன்றும் முடிவெடுக்க முடியாது, முடிவெடுக்கிற அதிகாரத்தில் நான் இல்லை. அதனால என்கிட்ட வந்து என் மூலமாக பேச வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது. ஒரு கட்சியில் பேசணும்னா எத்தனையோ சோர்ஸ் இருக்கு. இப்போ நான் ஈவன் எம்பி கூட கிடையாது. அதனால என்கிட்ட வந்து நீங்கள் போய் அங்கே பேசி அலையன்ஸை கொண்டு வாங்கன்னா என்கிட்ட சொல்கிற அளவுக்கு அவர் விவரம் இல்லாத ஆளும் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி பொசிஷனில் நான் இல்லைங்கிறது அவருக்கு தெரியும். அதான் யதார்த்தம், வெளிப்படையான உண்மை அதானே. அதனால சொல்கிறேன். அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசலை, அதெல்லாம் சும்மா யுவங்கள். அதிகாரப்பூர்வமாக திமுக காங்கிரஸ் இந்தியா கூட்டணி இன்னும் வலுவாக தான் இருக்குது, ஒற்றுமையாக தான் இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் அங்கங்கே வந்து சில தகவல்கள் கசிகிறது வந்து பார்த்தோம்னா, நீங்கள் ஒரு திருமணத்தில் சந்தித்தது போலவே தாவிகாவை சேர்ந்த அருண்ராஜும் ஜோதிமணி அவர்களும் ஒரு திருமணத்தில் வந்து சந்திச்சு பேசிக்கிட்டாங்க அப்படின்ற தகவல் வருது. அதே போல இப்போ பிரவீன்ராஜ் அண்மையில் நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் அவர் தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்களை பட்டினம்பாக்கம் இல்லத்தில் சந்திச்சு பேச போயிருக்காரு அப்படின்ற தகவலையும் பார்க்குறோம். கிறிஸ்தோடங்கர் வந்துட்டு போன இந்த நேரத்தில் 2 நாள் பின்னாடி பிரவீன் சக்கரவர்த்தி போயிட்டு விஜய் அவர்களை சந்திக்கிறதும்
கூட்டணி தொடர்பா திமுக இல்லைன்னா தாவேக்காவை கையில் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காங்கிரஸ்கிட்ட இருக்கும்? இல்லை, இது ரெண்டையும் ரெண்டு விதமாக பார்க்கணும். இந்த கருத்தில் கல்யாணம் காட்சியில் பார்க்குறது, ஒரு சாவு வீட்டில் பார்க்குறது, துக்க இடத்துல பார்த்துக்கிறது, அதை வச்சு அது அரசியலுக்கான சந்திப்பாக நம்ம பார்க்க முடியாது, பார்க்கவும் கூடாது. பேசி கூட இருக்கலாம் அரசியல். இப்போ நான் பேசலை, அரசியல் பேசுகிறேன்னா பொதுவான அரசியல், ரெண்டு அரசியல்வாதிகள் பார்க்கும்போது பொதுவான நிலவரங்களை பேச தானே செய்வாங்க. அதே மாதிரி இப்போ ஜோதிமணியை பார்த்ததா சொல்கிறீங்க, அவங்க அரசியல் பேசினாங்களா, பேசி கூட இருக்கலாம். ஆனால் கூட்டணி பற்றி பேசுகிற அதிகாரமோ அது இடமோ கல்யாண வீடோ கர்மாதி வீடோ கிடையாது. அது வேற. ஆனால் இப்போ நீங்கள் பிரவீன் சக்கரவர்த்தி இப்போ இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் சொன்னீங்க, இப்போ நானும் பார்த்தேன். அது அவர் கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கார். அவர் போய் அலுவலகத்தில் போய் அவர் பேட்டி கொடுத்ததாக செய்தி வருது. நான் பார்த்தேன், அரசியல் பேசணும், விஜயை பார்த்தேன்னு சொல்கிறதாக ஒரு செய்தி வருது. அது ஒரு சீரியஸ் செய்தி. அதை நீங்கள் சீரியஸாக எடுத்துகிட்டு கேள்வி கேட்கலாமே தவிர கல்யாணம் கர்மாதியை விட்டுருங்க. அது ஜஸ்ட் லைக் தட். இருந்தாலும் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் சில திருமண நிகழ்வுகளில் கூட்டணி முடிவான வரலாறும் கடந்த காலத்தில் இருக்கிறதுனால அந்த நிகழ்வுகளை அப்படி பார்க்குறாங்க. இல்லை, அது இப்போ நீங்கள் ஏகப்பட்ட தொலைக்காட்சிகள், ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸ் அது வந்துருச்சு. அதில் அவங்களுக்கு ஏதாவது செய்தி வேணும், அவங்களே செய்திகளை உண்டாக்கிடுறாங்க, கதைகளை உண்டாக்கிட்டு கதை பேசிகிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல. அதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. அவங்களுக்கும் பொழுது போகணும், அவங்க அமைப்புகளையும் நடத்தணும், அதனால அவங்க பேசிகிட்டு இருக்கலாம். பட் ரியாலிட்டிங்கிறது நீங்கள் கல்யாண வீடு அதெல்லாம் அரசியல் பேசக்கூடாது, பேசலாம். அந்த காலத்தில் நீங்கள் சொல்ல மாதிரி கடந்த காலத்தில் நடந்திருக்கலாம், எதிர்காலத்தையும் நடக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒன்றும் நடக்கலை. என்ன கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். அதனால் அது அரசியல் அதை சம்மந்தப்படுத்த வேண்டியதில்லை, நான் பேசினதை. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நீங்கள் சேர்ந்ததை கேட்டீங்க, அது ஒரு இப்போ 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு வந்துருச்சு. ஒரு அதிமுகவில் ஒரு காலத்தில் இருந்தவங்கிற முறையிலையும் அதிமுகவை வளர்த்தவங்கிற முறையில். இப்போ நான் 77 ஜெயிக்கும்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் நான் ஒரு ஆள் தான் ஜெயித்தேன், அறந்தாங்கில். அதுக்கு பிறகு 80-84 எல்லா தொகுதியும் அதிமுகவை ஜெயிச்சது. அதே புரட்சி எம்ஜிஆர் தான் 77 இருந்தார் இல்லையா? 80, 84 கூடுதல் வந்ததுக்கு நான் ஆரம்பி இந்த மாதிரி அதுக்கு பிறகு கட்சி நடத்தின விதங்கள், ஆட்சி நடத்தின விதங்கள், நாங்கள் அங்கேருந்து வேலை பார்த்த விதங்கள், அதெல்லாம் கட்சியை வளர்த்தோம். அது மாதிரி நான் இளைஞரணி செயலாளர் நான் சொன்ன மாதிரி நிறைய பேரை கொண்டு வந்து கட்சியில் கொண்டு வந்தேன். 81, 82 ஜெயலலிதாவில் சேர்ந்த பிறகு அந்த அம்மா கொள்கை செயலாளர், பாவுஷா அண்ணன் பொதுச் செயலாளர், சத்யா ஸ்டுடியோவில் படித்தது எம்ஜிஆர், நான் இளைஞர் ஸ்டாலின் அவர்கள் அங்கே திமுக இளைஞரணி செயலாளர். அது ஒரு முக்கியமான பதவி. இப்போ உதயநிதி இருக்கார். அது மாதிரி இளைஞரணிங்கிறது ஒரு முக்கிய பொறுப்பு இல்லையா, முதுகெலும்பு மாதிரி ஒரு கட்சிக்கு. அதில் படித்தது எம்ஜிஆர் என்ன இளைஞரணி செயலாளர் போட்டார். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அங்கேயே உட்காந்து மாவட்டமாக பின்னாடி நானும் தலைவர் உட்காந்துருப்போம். மாவட்டத்துக்கு 10 பேர் பின்னாடி நிற்பாங்க, ஃபோட்டோ எடுத்து வந்துச்சு. மத்தியானம் எல்லாத்துக்கும் விருந்து கொடுத்தாரு. அப்படிலாம் நடந்திருக்கு. வேறு யாரையும் கூப்பிடல, நாங்கள் 2 பேர் நடந்திருக்கோம். ஸோ இது மாதிரியெல்லாம் நானும் அந்த கட்சியால் வளர்ந்துருக்கேன். அந்த கட்சியை நான் வளர்த்துருக்கேன். அந்த கட்சியை நானும் வளர்த்துருக்கேன், கட்சி என்னையும் வளர்த்துருக்குது. அதனால் அது ஒரு ரெண்டாவது நான் அந்த கட்சிக்கு கூட்டணியில் நாங்கள் திமுகவில் இருக்கோம், காங்கிரஸில் இருக்கேன், கூட்டணியில் இருக்கோம். எங்களுக்கு விரோதமான கூட்டணி தான் பிஜேபியோடு சேர்ந்துருக்கிற அதிமுக கூட்டணி, உண்மை தான். ஆனாலும் மோடி சொல்கிற மாதிரி காங்கிரஸே இல்லாத இந்தியான்னு சொல்கிற மாதிரி இப்போ ஒருபோதும் ஸ்டாலின் அவர்கள் அதிமுகவே இல்லாத தமிழ்நாட்டை உண்டாக்குன்னு சொன்னதே கிடையாது. எதிர்கட்சிங்கிறது இருக்கணும். ஜனநாயக நாட்டில் தங்க விளக்காக இருந்தாலும் தூண்டுகோல் வேணுங்கிற மாதிரி எதிர்கட்சி இருக்கணும். எதிர்கட்சி இப்போதைக்கு பிரதான எதிர்கட்சின்னா அது அதிமுக தான். அது பலவீனமாகிறது, இப்படி சிதைஞ்சிக்கிட்டு போகிறது. அந்த கட்சியில் இருந்தவங்கிற முறையே எனக்கு வருத்தம் தரக்கூடிய விஷயந்தான் அது. அப்படி பார்க்குற போது தப்போ ரைட்டோ அதுக்குள்ளே நடக்கிற சண்டைகள் அந்த ஆட்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். அது அவர் ஏன் நீக்கிறாரு, அவங்களுக்குள்ள என்ன கருத்து வேறுபாடு, என்ன பிரச்சனை, அது அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதுக்குள்ளே நான் இவர் பண்ணது தப்பா, அவர் பண்ணது தப்பா, ஆராய வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஆனால் அப்படி ஒரு நிகழ்வு நடந்த பிறகு, கட்சியை விட்டு நீக்கப்பட்ட பிறகு, அவர் என்ன வீட்டில் ரோட்லேயே சும்மா படுத்து கிடப்பார். திமுகவுக்கு போயிருக்கலாம். திமுகவுக்கு இவருக்கு முன்னாலேயே நிறைய பேர் இந்த கட்சியில் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் சீனியர்களாக
இருக்காங்க. மந்திரிகளாக இருக்காங்க, எம்பிக்களா, எம்எல்ஏக்களா, கட்சி பொறுப்புகள் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே போனால் அவர் ஜூனியர் ஆகிடுவார். ஆனால் வேணாம்னு நினச்சிருக்கலாம். அல்லது 10-20 வருஷத்துக்கு முந்தி போயிருந்தா வேற விஷயம். இப்போ ஒரு 9 தடவை எம்எல்ஏலாம் இருந்துட்டு ஜெயலலிதா, எம்ஜிஆர் அப்படியே கூடவே இருந்துட்டு அதிமுகவில் போயினா அவர் போகலாமே தவிர நிறைய பேர் பின்னாடி வரமாட்டாங்க இருக்கிற ஆளுக்குன்னு நினச்சிருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு புது அமைப்புங்கனால அங்கே போனால் கூட்ட அந்த மாதிரி அலிகேஷன்ஸ் எல்லாம் வராது, போகலான்னு போயிருக்கலாம். ஒரு பெரிய முக்கியத்துவம் அங்கே கிடைக்கும்னு போயிருக்கலாம். வாட் எவர் இட் இஸ் அந்த மாதிரி. ஆனால் போனதில் 2 பேருக்கு லாபம் தான். என்ன லாபம்னா, இப்போ இவர் போனதில் இவர் வந்து தனியாக இருந்தவருக்கு இப்போ முந்தி சேர்றதுக்கு முந்தி கோயம்புத்தூர் போனார்னா 5000 பேர் நின்று வரவேற்கலையே. இப்போ தொகுதி போனால் கூட்டம் இருக்குல்ல. ஒரு டிவியில், விளம்பரங்களில், செய்திகளில், பத்திரிகைகளில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கல்ல. அந்த கட்சிக்குள்ள முக்கிய பதவி கிடச்சிருக்குல்ல, லைம்லைட்டில் இருக்காருல்ல, இந்த மாதிரி. அதனால் இதெல்லாம் அவருக்கு கிடைக்கிற நன்மைகள். நாளைக்கு எலெக்ஷனில் நிற்கணும், எம்எல்ஏக்கு நிற்கணும், அவருக்கு வேண்டிய ஆள் சீட் வாங்கி கொடுக்கணும்னு வச்சுங்க. அவருக்கு 10,000 ஓட்டு ஏதோ இருக்கலாம், ஒரு கணிசமான ஓட்டு இருக்கிறனால இருக்கலாம். அதோடு மட்டும் ஜெயிக்க பத்தாது. விஜய்க்குன்னு இருக்கிற கொஞ்சம் ஓட்டும் சேர்ற போது ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம், எலெக்ஷன் நிற்கிறது. இதெல்லாம் நன்மை தானே, அவருக்கு நன்மை. விஜய்க்கும் தாவேக்காவுக்கு என்ன நன்மைன்னா, ஒரு மூத்த அரசியல் அனுபவம் உள்ள 40 வருஷம் அனுபவம் உள்ள ஒருத்தர் வராரு. பல முறை மந்திரியாக இருந்தவர், 2 கவர்மெண்ட்டில் மந்திரியாக இருந்தவர் வராரு. 9 வரை எம்எல்ஏ இருந்திருக்காரு. ஸோ தேர்தலை பற்றி வாதிக்கிறதுக்கு விவரம் தெரிஞ்சவராக இருப்பார். ஒரு மாவட்டத்தில் போய் இதை செய்யுங்கன்னா செய்வார். ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணுங்கன்னா ஜெயலலிதாவுக்கு ஏற்பாடு பண்ணி அனுபவப்பட்டவர், அதை செய்யலாம். ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும், ஜெயலலிதா டீமில் இருக்கும்போது நடத்தியிருக்காரு. யாராவது பேச வர்றாங்க நடத்துங்கன்னா அதுக்கு போய் நடத்துவார். இதெல்லாம் அவங்களுக்கு நன்மை தானே. ஸோ 2 பக்கத்துலையும் அவருடைய அனுகூலங்கள் இருக்கு, அனுகூலம் இருக்கிறதுனால அவரும் சேர்த்துக்கிட்டாரு, இவரும் சேர்ந்துருக்காரு. இது அவங்க 2 பேரும் சம்மந்தப்பட்ட விஷயம். அவ்வளோதான். இதை போல ஏற்கனவே எடப்பாடி அவர்களோட சிலருக்கு பிரச்சனைகள் இருந்தாலுமே சிலர் திமுகவில் சேர்ந்திருக்காங்க. ஆனால் சிலர் இன்னும் வழக்கு தொடுத்திருக்காங்க. கேசி பழனிசாமி உரிமை மீட்பு கழகம்லாம் வச்சு குழு வச்சு இன்னும் அதற்காக போராடுறவங்க எல்லாம் இருக்காங்க. ஒரு செப்டம்பர் 15 வரைக்கும் டைம் சொன்னாரு. திடீர்னு வந்து குரு பூஜையில சசிகலா, ஓபிஎஸ் இவங்க கூட எல்லாம் அங்க போறாரு. திடீர்னு கட்சியில இருந்து அடிப்படை உறுப்பினர் பதவி நீக்கப்படுறாரு. மறுபடியும் சட்ட போராட்டத்தை மேற்கொள்வேன்னு சொன்ன நிலையில திடீர்னு தாவேகா பக்கம் போய் சேர்ந்தத இல்ல. இது வந்து இதுக்கு அவர் தான் பதில் சொல்ல முடியும். இதுக்கு நான் அவருடைய நடவடிக்கைகளுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஓகே. அதனால அவருடைய அரசியல்வாதிகள் எந்த அரசியல்வாதி 100க்கு 100 சொன்னதை அப்படியே நூல் பேசாமல் கடைப்பிடிச்சிருக்காங்க. அப்படி கிடையாது. தமிழ்நாட்டிலையும் கிடையாது, இந்தியாவிலையும் கிடையாது. ஸோ அதே மாதிரி தேர்தல் நேரத்தில் அந்த அப்போ இருக்கிற காலகட்டங்களில் சூழ்நிலைகளில் ஒரு கருத்து சொல்லுவாங்க. அதே கருத்தை மாற்றிக்கிட்ட காலங்கள்லாம் உண்டு. சொன்ன கருத்துக்கு நேர்மாறாக நடக்கிற காலங்கள் உண்டு. அப்படி நான் பல காரணங்களை, பல பேர் சொன்னதை, பல பேர் பேசுனதை, அப்புறம் மாற்றிக்கிட்ட ஸ்டாண்ட்ஸை அதை கோடு போட்டு காட்டலாம், சொல்லி காட்டலாம். அது அவசியம் இல்லைன்னு வச்சுங்க. யதார்த்தமாக எல்லாருக்கும் சாதாரண விஷயம், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நான் சொல்றது ஒன்றும் புதிய கண்டுபிடிப்பு இல்லை. அப்படி தான் இருக்கும், அரசியல்னா அப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்குது. அது மாதிரி அவரும் அவருடைய சூழ்நிலையில் வரும்போது சொல்லியிருக்கலாம். 10 நாள் கழிச்சு வேற மாதிரி சிந்திச்சிருக்கலாம், போய் சேர்ந்துருக்கலாம். இதுக்கெல்லாம் காரண காரியங்களை அவர் தான் சொல்லணும். நீங்கள் சொன்னது இப்போ நீங்கள் கம்மிங் டு அலையன்ஸுக்கு வருவோம். நீங்கள் ஏற்கனவே கேட்டதில் பாக்கி நின்று போச்சு இல்லையா? அதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட அதை பற்றி பேசுங்கலாம் பேசலை. இன்னொரு பக்கத்தில் ஒரு குழு போட்டாச்சு. அந்த குழுவும் போய் திமுக ஆய்வர் குழு போய் திமுக தலைவரையும் பார்த்துட்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த சூழ்நிலை இன்னைக்கு போய் அவரை பார்த்துருக்கிறது இன்னமும் எனக்கு சந்தேகமாக இருக்குது. உங்களுக்கே அது ஒரு சந்தேகத்தை? ஆமாம், பார்த்தாரா விஜயை பார்த்தாரா அப்படின்னு தெரியல. ஆனால் தொலைக்காட்சியில் அதிகாரபூர்வமான தொலைக்காட்சிகளே வந்துகிட்டு இருக்கு. அவரும் ஒத்துக்கிட்டு ஆமாம் பார்த்தேன்னு அவர் சொன்னதாகவும் வந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த செய்திகள் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அது கொஞ்சம் சீரியஸான விஷயம்தான். அது அப்போ இது வந்து அவராக போய் பார்த்தாரா, தலைமைக்கு தெரியாமல் போய் பார்த்தாரா, இல்லை தலைமை சொல்லி போய் பார்த்தாரா, இல்லை எனக்கே வந்து தெரில. அது பட் எனக்கு அந்த மாதிரி பார்க்க போகிறதாக வரதாக எந்த தகவலும் இல்லை. என்ன கேட்டிங்கன்னா, 2 கருத்து காங்கிரஸில் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னது உண்மைதான். ஒரு சில பேர் திமுக அலையன்ஸ்லேயே இருக்கணும்னு சொல்கிறது ஆட்கள் இருக்காங்க, முக்கியஸ்தரிலிருந்து கேடஸ் வரைக்கும். இன்னொரு செக்ஷன் இல்லை விஜயோட போகலாம், புதிய கட்சி வந்திருக்காரு அவரோட போகலாம், சீட்டு கூட வாங்கி நிற்கலாம் அப்படின்னு. இன்னொரு செக்ஷன் கேள்வி கேட்குறவனு இருப்பாங்க. ஏங்க இங்கே நின்னா இப்போ போனதே 25 வாங்கினோம், 19 ஜெயித்தோம், அங்கே போய் 70 நிற்கலாம், 80 கூட நிற்கலாம், எத்தனை ஜெயிப்போம்? அந்த கேள்வியும் சில பேர் இல்லைங்க ஜெயிச்சு வந்துட்டா மந்திரி சபையில் இடம் தரேன்ட்டு இருக்காரு, மந்திரி கிடைக்குமே, அப்போ ரிஸ்க் எடுக்கலாமே, அப்படி சில பேர். ஆட்சியில் பங்கும் கிடைக்குதில்ல. இது மாதிரி டிஃப்ரெண்ட் வகையாக
ஒரு 4-5 வகையான கருத்து. ம். ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக கட்சியில் காங்கிரஸ் மாதிரி ஒரு பெரிய கட்சியில் ஆல் இண்டியா பார்ட்டியில் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்க தான் செய்யும். ம். அந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட ம். இதை வந்து போய் ஒரு கட்சியில் முக்கிய பதவியில் இருக்கிற ஒருத்தர் ராகுல் காந்திக்கு வேண்டியவர்னு விளம்பரப்படுத்தப்படுகிற ஒருத்தர், ம். அவற்றையும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர் தான், அதுவும் உண்மை தான். அந்த மாதிரி இருக்கிறவர் நேற்று திமுக பார்த்து வந்த சூட்டோட சூடாக இன்னைக்கு போய் விஜய் பாக்குறாங்க. இன்னொரு கட்சி தலைவரை போய் பார்த்துட்டு இருக்காருங்கிறத, அதுக்கு காரண காரியங்களை எனக்கு ஒன்றும் அதுக்கு மேலே அதில் வந்து இல்ல இன்னொரு தகவலும் முழுசா விவரம் தெரியாமல் எனக்கு அதுக்கு மேலே நான் பேச விரும்பலைன்னு வச்சுங்களேன். ஓகே. பட் இது இட் அப்செட்ஸ் மீ. ம். இந்த இது வந்து எனக்கு ஒரு ஒரு மாதிரி சங்கடமான சூழ்நிலையா தான் இருக்கு. செயலை நான் ஃபீல் பண்ணுறேன். ம். நான் இப்போ தேர்தல் வர்ற இந்த சூழ்நிலையில் ம். என்னுடைய அபிப்பிராயம் என்னென்னா திமுக அலையன்ஸில் தொடர்றது தான் பெட்டர். ஏன்னா அது நிரூபிக்கப்பட்ட கூட்டணி. ம். நிரூபிக்கப்பட்ட கூட்டணி. எம்பி தேர்தல், எம்எல்ஏ தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் ஜெயிச்சிருக்கோம். நமக்கு கிரைசிஸ் டயத்துல எல்லாம் திமுக கூட நின்றுருக்கு. ம். அந்த 30 எம்எல்ஏக்கள் இப்போ 100 பேர் இருக்கலாம். அதுக்கு முன்னாலேயும் சரி, ம். நம்ம 40-50 பேராக இருக்கும்போதும் திமுக கூட இருந்து துணையாக இருந்திருக்காங்க. ம். இந்தியாவிலேயே அடுத்த பிரதமர் வந்து ராகுல் காந்தி தான் சொன்ன ஒரே தலைவர் வந்து திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான். இப்போ 2 பேரும் அண்ணன் தம்பின்னு ரொம்ப நெருக்கமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்காங்க. இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் தேர்தல் நேரத்தில் 10 சீட்டு கூட கிடைக்குது, 20 சீட்டு கூட கிடைக்கிறதுக்காக அங்கே போனால் நல்லதே போகிறதுன்னு கட்சி தொண்டர்கள் வந்து அது இப்போ சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் என்ன எம்எல்ஏ இருந்தால் எம்எல்ஏக்களுக்கு தான் லாபம். ம். எல்லோரும் அப்படி பார்த்தா கூட 25க்கு பதிலாக 45 வாங்கினா எல்லா தொண்டர்களும் நிற்க போகிறாங்க. இன்னொரு 10 பேர் கூட நிற்க போகிறாங்க. அவ்வளோதானே. அதனால 70 வாங்குறாங்கன்னு வச்சுங்க. விஜய்ட்டு போய் பாதி வாங்கினா கூட எல்லா கட்சி தொண்டர்களும் போட்டி போட முடியுமா? இன்னும் ஒரு 25 பேர் கூட நிற்கலாம். அவ்வளோதானே. ஸோ நான் சொன்ன மாதிரி எவ்வளோ ஜெயிக்கிறாங்கிறது அது அடுத்த பாயிண்ட்டு. இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கருத்துக்கள் இருக்கிற போது இதில் வந்து இறுதி முடிவு தலைமை தான் எடுக்கணும். இப்போ நான் என் கருத்தை சொன்னேன். இன்னொரு தலைவரை கேட்டிங்கன்னா அவர் இன்னொரு வகையாக கருத்தை சொல்லலாம். இதுக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி ஒப்பீனியன் இருக்கலாம். அது தப்பு கிடையாது. இப்போ திமுகவே கூட சில பேர் வந்து யூனிஃபார்மாக வெளியே அது வந்து ஒரு கட்டுப்பாடாக ஒரு தலைமையில் இருக்குது. அவங்க வந்து கூடி முடிவு பண்ணி ஒரு முடிவை சொல்லிட்டாங்கன்னா எல்லா கட்சியிலையும் இருக்கிறது கட்டுப்பாடை காப்பாற்றி தான் ஆகணும், காப்பாற்றுவாங்க. பட் அதில் வந்து இப்போ காங்கிரஸில் வந்து நாங்கள் யார் வேணாலும் கருத்து சொல்லலாம். இப்போ டிவியில் என்ன பார்க்க வரீங்க, நான் கருத்து சொல்லிகிட்டு இருக்கேன். எத்தனை கட்சியில் இருக்கிற முக்கிய தலைவர்களுக்கு வந்து இந்த மாதிரி 1 மணி நேரம் 1 to 1 பேட்டியெல்லாம் கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் முன் வருவாங்க? இந்த காங்கிரஸ்ல இருக்க ஜனநாயகத்தன்மை மற்ற கட்சிகள்ல இல்லை. இது ஜாஸ்தி இருக்கு. காங்கிரஸ்ல அளவுக்கு அதிகமாகவே இருக்கு. அதனால பிஜேபியில் கூட அப்படி கிடையாது. பிஜேபியில் கூட அப்படி உட்காந்து எல்லாரும் பேட்டி கொடுக்க முடியாது. நீங்க காங்கிரஸ்ல கேளுங்க, தொண்டர்ல இருந்து எல்லா தலைவர்கள் வரைக்கும் யாரை போய் கேட்டீங்கன்னாலும் அவங்க வந்து எதை பத்தியும் கவலைப்படாமல் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு ஜனநாயக இருக்கு. இன்னொரு பக்கம் நீங்க சொல்றது போல ஒரு நீண்ட காலமா ஒரு இன்டாக்டா இருக்கிற ஒரு கூட்டணின்னா காங்கிரஸ் சொல்றேன். 2004 நாடாளுமன்ற தேர்தல் ஆரம்பிச்சு நடுவுல 2014 ஒரு சின்ன பிரேக் இருந்துச்சு. அப்புறம் பேட்ச் அப் ஆயிடுச்சு. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அந்த மாதிரி சூழ்நிலையில இப்போ வந்து தேர்தல் நெருங்கிட்டு இருக்க நேரத்துல அப்படி என்னதான் அப்படி மாத்தி பேச்சுக்கள் இருந்தாலும் கடைசியா தலைமை ராகுல் காந்தி என்ன முடிவு எடுக்கிறாரோ அல்லது அகில இந்திய தலைவருங்கிற முறையில் மல்லிகார்ஜுன கார்கே மேடம் இவங்கெல்லாம் உட்காந்து இறுதியாக ஒரு ஆளாக சொல்லணும்னா அது ராகுல் காந்தின்னு வச்சுங்களேன். ஸோ ராகுல் காந்தி என்ன இறுதியாக முடிவெடுக்கிறாரோ அந்த முடிவு தான் இறுதியான முடிவு. அவர் என்ன முடிவு எடுப்பாரோ அது எல்லாரும் கட்டுப்படுவாங்க. இந்த கூட்டணியில் போகணும்னு சொல்கிறவங்களும் சரி, கூட்டணியில் வானான்னு சொல்கிறவங்களும் சரி, விஜயோட போகிறவங்களும் சரி, சுயேட்சா நிற்கணும்னு சொல்கிறவங்களும் சரி. இப்போ என்ன காரணங்கள் சொல்கிறாங்க சில பேர்னா, நீங்கள் வந்து திமுகவில் வந்து குறைவான இடம் தொடர்ச்சியாக ஒரு காலத்தில் 117 நின்னோம், 76 நின்னோம், 41 நின்னோம், 61 நின்னோம், இப்போ 25 வந்துருச்சு. அதுக்கு குறையக்கூடாது. அது ஓகே, அது ஒரு ரீசனபிள் இல்லை. நானும் கூட அதை ஒத்துக்கிறேன். வாட்டி ஒவ்வொரு தேர்தலையும் குறைச்சிட்டே போக முடியாது. பேசிக் வந்து 25. அதுக்கு திமுக அதுக்கு குறைக்க மாட்டாங்க. காங்கிரஸும் அதுக்கு கீழே குறைச்சி கேட்காது. 25ங்கிறது பேஸ். ஸோ அதுக்கு மேலே 50 கேட்கலாம், 100 கேட்கலாம், அது வேறு விஷயம்.
பட் ஆனால் சட்டியில் இருந்தாலும் ஆப்பையில் வருங்கிற மாதிரி 214 தானே எடுத்து கொடுக்க முடியும். ஆமா. ஆனா திமுக இன்னும் அந்த 25க்கு கீழே போகிற ஒரு கட்டத்துல இல்லை, இருக்காங்க. நான் ஐ டோன்ட் திங்க் ஸோ. அந்த மாதிரி ஏன்னா பீகார் தேர்தலில் 60 இடங்கள் போட்டியிட்ட காங்கிரஸ் வெறும் 6 இடங்கள் தான் வெற்றி பெற்றது. அப்படிங்கும் போது இங்க அதிக இடங்களை கொடுத்து அது நம்ம கூட்டணிக்கே பிரச்சனையா இருக்கும்னு திமுக விரும்புறது ஒரு தகவல் வெளியில. ஒரு 20 இடங்களுக்குள்ள கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கிறதாகவும், அதனால ஒரு தாவேக்காவை ஒரு ஆப்ஷனா எடுக்கலாம். எத்தனை காலத்துக்கு தான் நம்மளும் வந்து இப்படியே இருக்கிறது, ஜெயிக்கிறோம் தோக்குறோம் தாண்டி ஒரு பர்சன்டேஜ் அதுல காட்ட முடியும். ஒரு 70 இடங்கள் 80 இடங்கள் வந்து விஜய் வந்து கொடுக்க தயாரா இருக்கிறாரு. வாக்குகளும் கணிசமா வாங்க முடியும் ஒரு ஏன்னா இப்ப பாஜக போன எலெக்ஷன்ல அப்படிதான் 3வது அணியை அமைச்சவங்க அவங்க வெற்றி பெற முடியாவிட்டால் கூட பர்சன்டேஜ் வந்து ஒரு நாங்களும் 18% வந்து வாங்குறோம்ன்றது ஒண்ணு வந்து வச்சிருக்காங்க இல்லையா? அது மாதிரி ஒரு முயற்சிக்கு காங்கிரஸ் போகுதா? அதான் பிரவீன் சக்கரவர்த்தி பட்டினம்பாக்கம் விஜய் இல்லத்துக்கு போயிருக்காரா? முதல்ல மாநில தேர்தல்கள் பொறுத்த வரைக்கும் மாநிலத்துக்கு மாநிலம் வித்தியாசம் இருக்குது. மொழியால், பழக்க வழக்கத்தால், பண்பாட்டால், அரசியல் சூழ்நிலைகளில் ஒரு மாநிலம் இன்னொரு, அதுவும் வட மாநிலங்களில் இருக்கிற பீகாரும் தமிழ்நாடும் ஒன்றும் கிடையாது. ஸோ அங்கே யார் ஆளுங்கட்சி எதிர்கட்சி அவங்க எப்படி கடந்த 5 வருஷத்தில் அரசியல் நடத்துனாங்க, அப்புறம் கூட்டணிகள் யாரோ எத்தனை பேர் இவருக்கு சேர்ந்தாங்க அவருக்கு சேர்ந்தாங்க எப்படி போனாங்க, அதெல்லாம் 1008 விஷயம் இருக்குது. அங்கே 60 நின்னாங்க, 4 தான் வந்தாங்க, 5 தான் வந்தாங்கன்னா அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் வரணும்னு அவசியம் கிடையாது. அல்லது அங்கே அப்படியே ஸ்வீப்பாகி இந்த கூட்டணியை வெற்றி பெற்றுன்னு வச்சுங்க, அதனாலே இந்த கூட்டணி வெற்றி பெற்று இங்கேயும் நாங்கள் எல்லாம் மந்திரியாக வந்து உட்காந்துருவாங்க காங்கிரஸ் இருக்கவங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அது வேற இது வேற, அதுக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது, எந்த மாநிலத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால் பாண்டிச்சேரி வேணால் அங்கே இருக்கிற கலாச்சாரம் பண்பாடு, அங்கே தமிழர்கள் இங்கே தமிழர்னு பேசிட்டுக்கலாமே தவிர பாக்கி ஈவன் கேரளாவோட கூட தமிழ்நாடு ஒப்பிட முடியாது, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானாவோட கூட தமிழ்நாட்டு சூழ்நிலை ஒப்பிட முடியாது. அது வேற இது வேற. அதனால அதை விட்டுருவோம். அதை தாண்டி கூட்டணின்னு வர்ற போது இந்த குறிப்பிட்ட அந்த கால அவகாசங்களுக்குள்ள வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வரணும்னு நினைக்கிற போது அதான் இந்த மாதிரி கருத்துக்கள் இருக்கலாம். அது என்ன குறை சொல்லுவாங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி சீட்டு குறைவு, அல்லது எங்களை மதிக்கலை, கோயிலில் ட்ரஸ்டி போடல, வேலை கொடுக்கல, இந்த மாதிரி சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கலாம். பட் அது வந்து பேசுகிற நேரம் இது அல்ல. அது ஒரு அதிகாரி செய்ய மாட்டேன்ட்டாரா அந்த மந்திரிகிட்ட சொல்லலாம், அந்த மந்திரியும் செய்ய மாட்டேன்ட்டாரா முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகலாம். முதலமைச்சருக்கு எம்எல்ஏ தனியாக போய் பார்க்க முடியலையா, வேற இவங்களை கூட்டிகிட்டு போய் சட்டமன்ற கட்சி தலைவரையோ காங்கிரஸ் தலைவரையோ கூட்டிகிட்டு போய் பிரச்சனைகளை சொல்லலாம். ஸோ இதெல்லாம் அந்த 4.5 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் இப்போ சேர்த்து ஒட்டுமொத்தமாக தேர்தல் நாமினேஷன் போடுற நேரத்தில் போய் எங்களுக்கு அதை செய்யலையே இதை செய்யலேன்னு பேசுகிற நேரம் இல்லை அது. இப்போ தேர்தல் வெற்றி அவ்வளோதான். ஸோ அதனால் நான் சொன்ன இந்த கருத்துக்கள் இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட இதையெல்லாம் கடைசியாக முடிவு செய்ய வேண்டியது ராகுல் காந்தி. அவர் என்ன முடிவு செய்கிறாரோ அதுக்கு காங்கிரஸ் கட்டுப்படுவாங்க. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈசி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.